ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஃப்ரான்ச்சைசி பற்றி சொல்லுங்க. இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃப்ரான்ச்சைசியில் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? ஓகே சார். ஸோ நம்மளுடைய பிராண்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல்ஸ். நேச்சுரல்ஸ் அப்படின்றது நேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலான வேல. ஸோ நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் கஃபே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு சென்னை பேஸ்டு ஒரு கம்பெனி தான். ஸோ லைவ் ஐஸ்கிரீம் கஃபேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய பாப்சிக்கல்ஸ், ஐஸ் கேண்டி, பாப்சிக்கல், ஐஸ் கேண்டி, குச்சீஸ், ஸோ வந்து யாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறது. ஸோ வந்து இது எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். நார்மலாகவே ஒரு ஃப்ரீசரில் இருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை நம்ம எடுத்து சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி கொடுத்து நம்ம வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக டெவலப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிராண்ட் பண்ணது தான் நேச்சுரல்ஸ் லைவ் ஐஸ்கிரீம் கஃபே. ஸோ வந்து இந்த நேச்சுரல்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.99 lakhsலேருந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ வந்து 4 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வந்து நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணுறோம். ஸோ வந்து 1.99 lakhs அப்படின்னும் போது நேச்சுரல்ஸ் ஹாட் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து கொடுக்குறோம். அதில் என்னென்ன மெனூஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து நமக்கு பீஸா, பர்கர், நகட்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய ஹாட் ஐட்டம்ஸ் எல்லாமே 1.99 lakhsல வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த 1.99 lakhsல நம்ம என்னென்ன கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷாப்புக்கு தேவையான பிராண்டிங் சப்போர்ட்ஸ். பிராண்டிங் அப்படின்றது உங்களுடைய ஷாப்புக்கு தேவையான வெளியில் வைக்கக்கூடிய போர்ட், உள்ள வரக்கூடிய ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் என்ன பிளான் எடுக்கிறீங்களோ அதுக்கான டோட்டல் மிஷினரிஸ் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிட்டோம். அதுக்கான ட்ரைனிங்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய நேச்சுரல்ஸ் பிராண்ட்லேருந்தே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்ததாக வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் மினி கேட்டகரி. ஸோ இந்த நேச்சுரல்ஸ் மினியில தான் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த லைவ் ஐஸ்கிரீம் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோடைய அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு 2.49 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்றது நேச்சுரல்ஸோடைய மினி அவுட்லெட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் பாப்சிக்கல் மிஷின்ஸ் நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மிஷின்ஸு ப்ளஸ் வந்து அது வைக்கக்கூடிய ஃப்ரீசர்ஸ், அதாவது நம்ம பாப்சிக்கல் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃப்ரீசர்ஸ், பிளண்டர்ஸ், ஸ்டிக்கரிங்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினி கேட்டகரிஸில் நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மினி கேட்டகரி பொறுத்த வரைக்குமே நமக்கு வேஸ்டேஜ் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ். அது அப்படின்றது நம்மளுடைய நேச்சுரல்ஸ் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் 0% தான். ஸோ நான் ஏன் அப்படி ஃபுட் வேஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் உள்ள வராங்க, ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க என்ன ஃப்ளேவர் கேட்க போறாங்க. இப்போ நம்மளுடைய கோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், ஜூஸ், நட்ஸ் இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நாங்கள் வந்து பாப்சிக்கல்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். எந்த விதமான ஒரு ஆட் ஆன் ப்ரிசர்வேட்டிவோ கலர்ஸோ வந்து ஹார்ம் கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து நம்மளுடைய பாப்சிக்கல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இதனால ஒரு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய ஐஸ்கிரீம் பிராண்டை ரொம்ப விரும்பியே வந்து சாப்பிட்றாங்க. ஹெல்த் ஓரியன்டாகவும் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண ரெடி. ஸோ வந்து நான் கொடுக்குற சாப்பாட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடி, பட் எனக்கு வந்து அதை வந்து ஒரு நல்லதாக கொடுங்க, நம்ம வந்து ஹெல்த்தியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதை வந்து எங்களுடைய நேச்சுரல்ஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ வந்து ஹெல்த் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பாப்சிக்கல்ஸ் அண்ட் குல்ஃபி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கேட்டகரியில் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்கூல், காலேஜ் இருக்கு, ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினியை வந்து நீங்கள் எடுக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 70லேருந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் இருந்தாலும் போதும் இந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து நீங்கள் டேக் அவுட் பண்ணிக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐஸ்கிரீம் நம்ம சேல் பண்ணுறோம், ஒரு பாப்சிக்கல் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப் டு 80% வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ 80% அப்படின்னும் போது இப்போ நார்மலாக நீங்கள் வெளியில் ஒரு பாப்சிக்கல்ஸை வாங்கி உங்களோட ஷாப்பில் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பாப்சிக்கல் மிஷின்ஸ் மூலமாக நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 1 ரூபி தான் உங்களுடைய ப்ராஃபிட், அதாவது உங்களுடைய எக்ஸ்பென்சஸ். ஆமாம், மேக்கிங் காஸ்ட். ஸோ வந்து அதை நான் சொல்கிறது ஸ்டிக்கோட சேர்த்தே சொல்கிறேன். இடன் காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இபி பில் அதெல்லாம் வந்து இடன் காஸ்ட்டாக வரும். ஸோ பிலோ 1 ரூபி தான் உங்களுக்கு வந்து மேக்கிங் காஸ்ட்டே வந்து வரும்போது, ஸோ அதை ஈவன் வந்து நீங்கள் ஒரு 5 rupees 10 rupees ஒரு ஸ்கூல், காலேஜில் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸை வந்து உங்களால் வந்து மேக் பண்ண முடியும். இதனால் என்னென்னா நிறைய பசங்க வந்து சாப்பிட்றது, ஸோ வந்து நிறைய ஃபேமிலி க்ரௌட் வர்றது, ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இல்லை ஒரு காலேஜ் பக்கத்தில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா
ஸோ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் ஆமா. வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா சோ வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா ஒரு 5 rupees 10 rupees இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா வந்து வாங்குவாங்க. நமக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இதுவே வந்து ஒரு டயர் 1 நல்ல ஒரு மெயினான ஒரு இடத்துல இருக்கு. நீங்க ஒரு தியேட்டர்ல வந்து நீங்க வைக்கலாம்னு இருக்கீங்க, இல்ல ஒரு மால்ல வைக்கலாம்னு இருக்கீங்க, நல்ல ஒரு மெயினான பிளேஸ்ல வைக்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ இதுல இன்னொன்னு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப நீங்க மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஒரு ஒரு பிராண்டட் ஒரு பாப்சிகல்ஸோ ஏதோ கொண்டு வந்து விற்கிறீங்க அப்படின்னா அந்த பாப்சிகல்ஸோடைய ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த எம்ஆர்பி எவ்வளோ. இப்போ 10 rupeesனா அது நீங்க வந்து 10 rupees தான் விற்க முடியும். ஸோ 12 rupees விற்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் மார்க் அங்கே வரும். என்னங்க பக்கத்து கடையில வந்து 10 ரூபா தானே கொடுக்குறாங்க, நீங்க என்ன 12 ரூபா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான இது வரும். அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒரு பாப்சிக்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு இவங்களுக்குமே சில கிளாஷஸ் இருக்கும். அவங்க கேட்கக்கூடிய ஃபிளேவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்காது. எது நிறைய மூவ் ஆகுதோ அது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க. இது எல்லாமே இந்த மிஷின்ஸ் மூலமா அவங்க மேக் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் ஓரியன்டாவும் அவங்களுடைய பிசினஸை வந்து கொண்டு போக முடியும். இன்க்ளூடிங் இதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே நம்மளே வந்து சொல்லி கொடுத்துருவோம். எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாமே நம்ம மேக் பண்ணி கொடுத்துருவோம். அதனால இந்த நேச்சுரல்ஸ் மினி அப்படின்றது நிறைய கஸ்டமருடைய சாய்ஸா வந்து இருக்கு நேச்சுரல்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு மினி ஒரு கஃபே மாதிரி ரன் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில மெனூஸ் ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் இல்லாமல் சில மெனூஸ் எங்களுக்கு ஆட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு நேச்சுரல்ஸ் கிளாசிக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து நம்ம வந்து 3.99 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம கொண்டு வருவோம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு ட்ரெண்டா இருக்கக்கூடிய வேஃபல்ஸ், ஸோ ஃப்ரைட் ஐஸ்கிரீம்ஸ் எங்களுடைய மெயினான ஒரு டிஷ் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் அப்படின்றது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷா வந்து இருக்கு. ஐஸ்கிரீம்ஸ்லேயே வெளியில வந்து கிறிஸ்பியா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐஸ்கிரீம் ஃபிளேவரோட கிடைக்கும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெனூஸ் வந்து கிளாசிக்ல ஒரு கஃபே ரேஞ்சுக்கு நாங்க வந்து கொண்டு வந்துருவோம். அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3.99 lakhs. ஸோ வந்து தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரி. ஸோ வந்து எங்களுக்கு வந்து இந்த ஹாட் டிஷ்ஷஸ் வேணும். தென் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெனுஸ்மே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நேச்சுரல்ஸ் ப்ரீமியம் அப்படின்ற கேட்டகரியில வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.99 lakhs + GST. ஸோ எங்களுடைய நேச்சுரல்ஸ் பிராண்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து 2 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மிஷினரிஸ், உங்களுக்கான ட்ரைனிங்ஸ், உங்களுக்கான பிராண்டிங்ஸ் எல்லாமே எங்களுடைய சைட்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறோம். ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்கன்னா ஒன்று ஃபேஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மேன் பவர் இஷ்யூ. ஸோ மேன் பவர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அவுட்லெட்ஸ்ல எல்லாமே நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா 1 or 2 members இருந்தாலே போதும். இப்போ ஒரு 11 o'clock ஷாப் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் டைமிங் 11 to 7 ஒருத்தவங்க ஹையர் பண்ணா போதும். பார்ட் டைம்ல யாராவது ஒருத்தங்க கிடைச்சாலே வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரியான மெனூஸ் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு ட்ரைன்டு செஃப்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. இதுக்கு ஒரு ட்ரைன்டு மேன் பவர் தான் வேணும் அப்படின்னு இல்லாம ஃப்ரெஷர்ஸா யார் வராங்களோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாவே நம்ம வந்து ட்ரைன் பண்ணிக்க முடியும். ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பா ஒருத்தவங்க பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஒரு ஈஸியாவே இருக்கும். சடனா வந்து ஆமா கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப நம்ம நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிறதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா மெயினா மேன் பவர் தான். ஸோ நல்லா நம்ம ட்ரைன் பண்ணிருப்போம், அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், ஒரு டேஸ்ட் வந்து வந்திருப்போம். சடனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீவ் ஆயிடுவாங்க, வரலன்னு சொல்லிடுவாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்றாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில. ஸோ இது எல்லாமே ஒரு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெனூஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் டே இல்லைன்னா ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே ஈஸியா வந்து அவங்க வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. இன்னொன்று என்ன பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலுமே மாறாது. நம்ம இந்த 4 கேட்டகரிஸ் கொடுக்குறோம். இந்த 4 கேட்டகரிஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைன்டு செஃப் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் போதும். அவங்களுக்குமே ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ட்ரைன் பண்ணி கொடுத்துருவோம். அதனால உங்களுக்கு வந்து இந்த மேன் பவர் இஷ்யூ, ஃபுட் வேஸ்டேஜ் இஷ்யூ, ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணா அதோட நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த நேச்சுரல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடையாது. அதை வந்து நாங்க அஷூரன்ஸ் கொடுப்போம். மேம் இப்போ நம்ம நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைஸியை வந்து புதுசா எடுக்காம இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது கூட அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ எந்த கேட்டகரியில் இருக்கவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாம்?
கண்டிப்பா. ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப் ரன் பண்றோங்க, ஒரு செப்பரேட்டா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ரன் பண்றோங்க, ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்றோங்க, இல்லைன்னா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பாங்க. வெளியில வந்து இடம் இருக்கும், ஒரு 70 இருந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கும், ஒரு கியாஸ்க் போடுற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றோங்க. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரல்ஸ் பிராண்டோட டைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு இன்கம் வருது அப்படின்னா அடிஷ்னல் ஒரு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அது ஹை ப்ராஃபிட்டோட டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் மார்ஜினோட வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் பிராண்டை வந்து நீங்க வந்து அதுல வந்து அந்த கூடிய ப்ராஃபிட்டை நீங்க வந்து கைன் பண்ண முடியும். ஸோ அதனால எங்களுடைய ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்றேன். எங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்றோம். ஸோ இதை வந்து எங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இடம் இருக்கு. ஸோ இந்த மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 2 தான். ஒரு 3 அடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷனோட நமக்கு இடம் வந்து தேவைப்படும். அந்த 3 அடி இடம் இருந்தா போதும் இந்த மிஷின்ஸ் மூலமா நீங்க ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஷாப் ரன் பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஜூஸ் ஷாப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் போட்டது, கிரேப்ஸ் போட்டது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஜூஸை 50 ரூபா இல்ல ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் பாப்சிக்கலை நீங்க வந்து அந்த 60 ml வரும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 ml பாப்சிக்கல்ஸை நீங்க 50 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் வந்து நீங்க போறீங்க அப்படின்னா அதனால ஜூஸ் ஷாப் ரன் பண்றவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்டானதா இருக்கும். ஏன்னா இது பெரிய இடமும் வந்து தேவைப்பட போறது கிடையாது. ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஐஸ்கிரீமா கொண்டு வரீங்க அப்படின்னா பெரிய இடம் வந்து தேவைப்படுறது போறது கிடையாது. ஒரு ஃப்ரீசரும் ஒரு பாப்சிக்கல் மிஷின்ஸ் மட்டுமே இருந்தாலே வந்து போகுது. நீங்க ஒரு லைவ் கான்செப்ட்ல கொண்டு போகலாம். இல்லைன்னா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். அதாவது தேர்ட் வெண்டார்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்த மிஷின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ பிராண்டோட எடுக்கிறீங்க அப்படின்னா நேச்சுரல்ஸ் பிராண்ட் வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அடிஷ்னலா பேக்கிங் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ சேம் கேட்டகரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கரியா இருக்கட்டும், ஸோ வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றவங்களா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில நம்ம இருக்கோம். ஸோ சென்னை சிங்கப்பெருமாள் கோவில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிராண்டோட டைப்ல இருக்காங்க. ஸோ வந்து இப்போ கொஞ்சம் இடம் வந்து நாங்கள் பெருசு பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஒரு பிராண்டோடய நாங்கள் இதே மாதிரி டைப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஒரு கவுண்டரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க எடுத்துருக்கிறது மினி பிளான் தான். 2.49 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கான ஃப்ரீசர்ஸ், மிஷின்ஸ்லேருந்து பிராண்டிங் சப்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே எங்களுடைய சைட்லேருந்து வந்து பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதனால இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ்ல இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஒரு தனி கவுண்டர் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குன்னா ஒரு தனி கவுண்டராகவே நீங்க பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்டால் செட்டப்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் வந்து உங்களுடைய ஆட் ஆன் சப்போர்ட்டிவ் ஹை மார்ஜின் பிசினஸா நீங்க கொண்டு வர முடியும். மேம் இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸியில் ஒரு 2 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhsக்கு ஒருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அதோட ROI பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 2 lakhல ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் மந்த்லி அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்க சான்ஸ் இருக்கு? அதுதான் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் பொறுத்த வரைக்குமே ROI ரிட்டர்ன் அப்படின்றது வந்து இடத்தை பொறுத்து மாறும். சில பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மந்த்லயே அவங்களுடைய ROI வந்து ரிட்டர்ன் எடுத்துடுறாங்க. ஸோ 6 மந்த்லயே வந்து எடுக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 to 9 மந்த்துக்குள்ள நீங்க என்ன அமௌண்ட் பிராண்டுக்கு பே பண்ணீங்களோ அதோடைய ROI அமௌண்ட்டை வந்து நீங்க எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்க அந்த நேச்சுரல்ஸ் பிராண்டோடைய ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க, அதாவது மினி கேட்டகரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோன்றது அப் டு 80% அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி இப்போ நீங்க 2.49 lakhs நீங்க பிராண்டுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுடைய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 70,000ல இருந்து ஒரு 1 lakh வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டலைஸ்டு வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப் மட்டும் ஓபன் பண்ணிட்டு நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு பதிலாக டிஜிட்டலைஸ்டாவும் நிறைய நம்ம பண்ணும் போது ஈஸியா வந்து கஸ்டமர்ஸை வந்து நம்ம உள்ள கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது பிளேஸ் வந்து ஒரு நல்ல பிளேஸா இருக்கு அப்படின்னா அதோடைய ROI அந்த மந்த்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஸோ வந்து 6 மந்த்ன்றது 3 மந்த் ஆகும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து உங்களுடைய ROI இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து எடுத்துட முடியும். ஸோ வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேம் இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இப்போ 2.94 lakhs எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நம்ம பிராண்ட் சைட்லேருந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒருத்தர் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து மேன் பவர் தான் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா மேன் பவரை உங்களால சப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஸோ வந்து மேன் பவர் பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேன் பவர்னால நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்றது, அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் நடக்கிறது எல்லாமே இந்த மேன் பவரால தானே வருது. ஸோ அந்த மேன் பவர் வந்து நம்ம சப்ளை பண்றோம். ஸோ அசாம் அண்ட் நேபாளிஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேன் பவர் வந்து கொடுக்குறோம்.
ஸோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னவா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சேலரி பர் மந்த் அப்படின்றது 20,000 to 25,000 அப்படின்றத அவங்களோட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. தென் வந்து ஃபுட் அண்ட் அக்கமடேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பர்சனா நம்ம வந்து எடுக்க முடியல, ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்னும் போது பிராண்டோடைய அதாவது எங்களுடைய சைட்ல இருந்து நாங்கள் சப்ளை பண்ணாலும் அந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய ஷாப் ஓனர்ஸ் வந்து அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா, ஸோ அந்த 25,000 சேலரி கொடுத்து நான் ஒருத்தவங்களை ஹையர் பண்றேன் அப்படின்னா அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்றது ஓகே. சில இடத்துல அது பாத்தீங்கன்னா 1,500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், மல்டி பிராண்ட் வச்சு பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்க பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லை நீங்க லோக்கல்ல ஹையர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் அப்படின்றது நாங்க வந்து செப்பரேட்டா கொடுத்துருவோம். அதே மாதிரி நாங்க என்ன மெயினா சொல்றோம் அப்படின்னா நீங்க ஒன்லி மேன் பவரை மட்டும் நம்பாம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இது எல்லாமே சிம்பிள் ஒரு ப்ராசஸ் தான். நீங்க ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சாலே போதும். எல்லாமே வந்து ரேஷியோ தான். எந்த ரேஷியோல நீங்க எதை மிக்ஸ் பண்ணணும், ஸோ எப்படி நீங்க பாப்சிகல்ஸ் ரெடி பண்ணணும், எல்லாமே ரேஷியோ தான். மற்றபடி பெருசா எதுவுமே வந்து ராக்கெட் சயின்ஸ் மாதிரி கிடையாது. ரொம்பவே சிம்பிளான மெனூஸ் தான். அப்படின்னும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிராண்ட் அந்த ஷாப்புடைய ஓனருமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நீங்க இறங்கி வேலை பார்க்கறது வேலை பார்க்காதது இல்லாம ரொம்பவே பெட்டர். அதுதான் வந்து நாங்க எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து நாங்க சொல்றது. சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய ஓன் பிசினஸ் ஃபாரின் போறதோ இல்லைன்னா அவங்களுடைய ஓன் ஜாப் பண்றதோ அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது தெரிஞ்சு வச்சுக்கும் போது அவங்களுக்கான இப்போ யாரோ ஒருத்தங்க ரிலீவ் ஆகுறாங்க, புதுசா யாரோ வராங்க, இல்லை நாங்களே ஹையர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது எங்களோட சைட்ல இருந்து ட்ரைனிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம உடனே சப்போர்ட் பண்ண முடியல, நம்ம வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாவே பேசணும். நம்ம வந்து எதுவும் சொல்றோம் அப்படின்றதுக்காக சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலா விஷயங்கள் டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க ரிலீவ் ஆகுறாங்கன்னா நம்ம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. கண்டிப்பா வந்து அந்த டேல நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த ஷாப் ஓனருக்கும் இது என்ன டிஷ் எந்த டெம்பரேச்சர்ல பண்ணணும், ஸோ வந்து எந்த ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்ணி பாப்சிகல்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே நீங்களுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றத நேச்சுரல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார்டிங்கே தெளிவா வந்து பேசுவோம். அதனால உங்களுக்கு மேன் பவர் சப்போர்ட் வேணும்னா நாங்க பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ எக்யூப்மெண்ட் பத்தி சொல்லுங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம்? அதுதான் சார், ஏன்னா வந்து நீங்க எடுக்கக்கூடிய பிளான்ஸ் பொறுத்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.999 இருந்து நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கான மெனூஸ் என்னென்ன இருக்கு, பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இப்போ பீஸா மேக்கர் பண்ணக்கூடியது, தென் வந்து ஃப்ரையர்ஸ், ஃப்ரீசர்ஸ், இந்த மாதிரியான என்னென்ன மெனூஸ் கொடுக்குறோமோ அதை செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட் எங்களுடைய சைட்ல இருந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிராண்டிங் வந்துடும், அது உங்களுடைய ஷாப்புக்கான நேம் போர்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு பேக்கேஜுக்கும் இப்போ வந்து நம்ம 1.99 அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச். அதே 2.49 போகும்போது உங்களுக்கு ஒரு 70 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா போதும்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான இப்போ அந்த பாப்சிகல் மிஷின்ஸ், ஃப்ரீசர்ஸ், பிளண்டர்ஸ், வெசல்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் மிஷினரிஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கிளாசிக்லயும் அதே மாதிரி தான். நம்ம என்னென்ன மெனூஸ் கொடுக்குறோமோ அதை செய்யறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எங்களுடைய சைட்ல இருந்து நாங்க வந்து கொடுத்துருவோம். அதனால வந்து உங்களுக்கு அதோடைய பேரட் சர்வீஸ் சப்போர்ட்ஸ்ல இருந்து நாங்களே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஒன்லி நம்ம சேல்ஸ் பண்றது மட்டும் இல்லாம ஸோ அதுக்கான சர்வீஸ் ரிலேட்டடா ஏதாவது எல்லாமே நம்ம மிஷினரிஸ் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்றது, அந்த டைம்ல என்னுடைய பிசினஸ் பாதிக்கூடாது, நான் அதுக்கேற்ற எவ்வளவு ஃபாஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். அதனால உங்களுக்கு வந்து ஒன்லி பிராண்ட் வச்சு கொடுத்து பிசினஸ் வச்சு கொடுத்து இல்லாம பேரலல் சப்போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய சைட்ல இருந்து பண்ணுவோம். இன்னொன்று என்ன, நேச்சுரல் பிரான்ச்சைஸில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பிரான்ச்சைசி ஃபீ கலெக்ட் பண்றது கிடையாது. அதே மாதிரி ராயல்டி ஃபீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்ட்ல வந்து கிடையாது. ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் உங்களுடையது, அதுல சம்பாதிக்கிறது அது என்ன வருதோ அது உங்களுக்கு தான். பிராண்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதுவுமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் எதுவுமே வந்து நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அக்ரிமெண்ட் தான். 3 years ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரெனுவல் பண்ணுவோம். அதுக்கான ரெனுவல் சார்ஜஸ், அந்த அக்ரிமெண்ட்டுக்கான சார்ஜஸ் என்னவோ அது மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ்ல இருந்து ஏதாவது தேவைப்படுது, நம்மளோட சைட்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே எங்களுடைய பிராண்ட்ல டீம்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஷாப் மட்டும் டார்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன பிராண்டோட சைட்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாப்சிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்படின்னும் போது நம்ம எப்படி ஒரு பிரியாணி, ஒரு மீல்ஸு,
ஒரு சிக்கன் நம்ம எப்படி நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோல வாங்கி நம்ம ஆர்டர் பண்றோமோ அதே மாதிரி பாப்சிகல்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கில நம்ம வந்து ஒரு பாப்சிகல்ஸ் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அரௌண்ட் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆன பிளேஸ் மட்டும்தான் அவங்க வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 15 மினிட்ஸ் தாண்டி போகுது அப்படின்னா அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஏன் அப்படின்னா அந்த பாப்சிகல்ஸ் மெல்ட் ஆயிடும். அதுதான் வந்து ரீசனா இருக்கும். பட் நேச்சுரல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான R&D கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours வரைக்குமே அந்த பாப்சிகல்ஸ் மெல்ட் ஆகாத மாதிரியான R&D பேக்கேஜ் வந்து நாங்க கொடுக்குறோம். எங்களுடைய பிரான்ச்சைசி அவுட்லெட்டுக்கு நாங்க வந்து கொடுக்குறோம். இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோல நம்ம வந்து ஆர்டர் வரும்போது ஒரு அதுக்கான இப்போ 20 அந்த 1 hour 1.5 hours அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டர் சர்க்கம்டன்ஸ் வரைக்கும் உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணலாம். அது மூலயமா வந்து நீங்க வந்து ஆன்லைன்லயுமே வந்து நீங்க ஆர்டர் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோ எல்லாமே 70-30% தானே. ஆஃப்லைன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30% தான். மேக்ஸிமம் வந்து சென்னை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படின்றது ஒரு அவுட்லெட் எல்லா அவுட்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான ப்ரைஸ் வந்து நேச்சுரல்ஸில் வந்து இருக்காது. ஸோ அந்த அவுட்லெட்டில் நான் 30 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், இங்கே என்ன 60 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளேஸ் டு பிளேஸ் வந்து மாறும். ஏன்னா நம்மளுடைய அவுட்லெட் பொறுத்த வரைக்கும் 7,000லேயும் ரன் ஆகுது, 1,20,000 ரெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மார்ஜின் ப்ராஃபிட்டா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மெனு ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி மிஷினரிஸ் எல்லாமே எங்களுடைய சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து நாங்க பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க அப்படின்னா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எங்க விஷயங்கள் என்ன, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்றது எங்களுடைய பிராண்டோட சைட்ல இருந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க அப்படின்னாலுமே மெயினா நமக்கு தேவைப்படக்கூடியது FSI லைசன்ஸ். அந்த FSI லைசன்ஸ் எங்களுடைய சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நமக்கு அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ற டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஒருத்தருக்கு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருந்தாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த லைசன்ஸ்ல இருந்து அந்த ப்ரொசீஜர்ல இருந்து ஷாப்பிங் செட்டப்ல இருந்து எல்லாமே A to Z எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஆமா. அதே மாதிரி நாங்க இன்னொன்னு சொல்றது என்னன்னா இன்டீரியருக்கு பெரிய அளவு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாங்க பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில கிளைண்ட்ஸ் வந்து இது எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் பிசினஸ், என்னோட அவுட்லெட் எப்படி இருக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் 25 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இன்டீரியர் எல்லாமே சேர்த்து வந்து பண்ணிடுறாங்க. ஸோ பிராண்டுக்குன்னு கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிலோ 5 lakhs அப்படின்னும் போது இன்டீரியருக்கு பெரிய அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு கடைசியா வந்து அந்த அவுட்லெட் பாக்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்கணும். ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் அப்படின்னாலுமே ஒரு ஃபேமிலி க்ரௌடு நிறைய வரும், கப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க, கிட்ஸ் க்ரௌட் நிறைய வரும்போது அந்த அட்மாஸ்பியர் அப்படின்றத நம்ம அது கூலா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஒரு கம்மி பட்ஜெட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால பெரிய லெவலில் ஸ்பெண்ட் பண்ணாம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 2.49 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சத்துக்குள்ள நீங்க இன்க்ளூடிங் ஃபர்னிச்சர்ஸ் கவுண்டர்ஸோட நீங்க வந்து செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. உங்களுடைய பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மூத்தா அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஐஸ்கிரீம்ஸ்னா ஒன்லி இது சீசனபிள் பிசினஸ் தானே அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம அந்த 4 கேட்டகரிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே ஒரு 7 month அப்படின்றது கண்டிப்பா நமக்கு ஒரு சம்மர் ஓரியன்டா இருக்கக்கூடிய கிளைமேட்டை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு 3 month அப்படின்றது கொஞ்சம் குரூஷியலா இருக்கும்போது சில கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இந்த பார்ட்டி ஆர்டர்ஸ் அட்டன் பண்றது, பர்த்டே பார்ட்டி ஆர்டர்ஸ் அட்டன் பண்றது, ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஏன்னா பேக்கேஜிங் சப்போர்ட் எல்லாமே நாங்க கொடுத்துறோம். இப்போ நீங்க ஒரு பிராண்டட் ஐஸ்கிரீமை எப்படி நீங்க சாப்பிட்றீங்களோ, எப்படி வந்து பேக்கேஜிங் இருக்கோ அதோடைய பேக்கேஜிங் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு ஸ்மால் ஸ்கேலா நாங்க ஒரு ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களே ஒரு மேனுஃபேக்சர் ஆகலாம். கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரி இப்போ நம்ம ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்றது ஒரு 20 to 25 lakhs அந்த ஃபேக்டரி செட்டப்ஸ் கொண்டு வரணும். அதுக்கான மேன் பவர்ஸ் வேணும், அதுக்கான மிஷினரிஸ் வேணும், அதுக்கான பேக்கேஜிங் மிஷின்ஸ் எல்லாம் தேவைப்படும் போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஹியூஜ் ஒரு அமௌண்டா இருக்கு. அப்படி இல்லாம இந்த மிஷின்ஸ் உடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 lakhs அப்படின்றது எங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிரைஸ் நாங்க வச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம கிளைண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பண்றோம். அந்த 1.5 lakhsல நீங்களுமே ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரி ஓபன் பண்றீங்க. ஸோ அதுதான் வந்து அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சீசனபிள் பிசினஸுமே இல்லாம நம்ம ஷாப் ஓபன் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் நம்ம கிளைண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு நினைக்காம நீங்க சின்ன சின்ன எஃபெக்ட் போடும்போது அதுக்கான ஒரு ப்ராஃபிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நேச்சுரல்ஸ்ல வந்து நீங்க கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தெருவுக்கு 10 கடை இருக்கும், எதுலுமே எந்த டிஃப்ரெண்ட்டுமே வந்து கிடையாது. ஸோ எல்லாருமே ஃப்ரீசர்ல இருக்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய கவுண்டர்ல நீங்க என்ன ஸ்பெஷலா பண்றீங்க அப்படின்னும் போது நம்மளுடைய யூனிக்னஸ் லைவ் ஐஸ்கிரீம் தான். இன்ஸ்டன்ட்டா நம்ம பண்ணி கொடுக்கும் போது அது ஒரு கிட்ஸ் வந்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும், என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி என்னன்னா நம்ம அந்த பேக்கேஜ்ல நீங்க கேட்டீங்க மிஷினரிஸ்ல அதுல வந்து இன்னொன்று என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அக்ரிலிக் ட்ரே கொடுக்குறோம். அக்ரிலிக் ட்ரேனா என்ன அப்படின்னா பாப்சிக்கல்ஸ் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ரேப் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள வைக்காம அது நிக்கிற மாதிரி இருக்கும்போது என்னன்னா ஒரு குழந்தையே கடைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு மெனு பார்த்து சொல்ல தெரியாது எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி. அதுவே அந்த கவுண்டர் நம்ம விசிபிளா கொடுக்குற கவுண்டர்ல வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு ஐ கேச்சிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து சொல்லணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன யூனிக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அதுக்கான ப்ராஃபிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நேச்சுரல்ஸ்ல வந்து நீங்க வந்து எடுக்க முடியும். அதுக்கான அஷூரன்டி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பிராண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தரும். மேம் இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, கண்டிப்பாக நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அதில் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே ஸோ அவங்களுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க கிட்ட இல்லை. ஸோ ஒரு லோனில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பதிலை கொடுங்க மேடம். நம்ம ஃப்ரான்ச்சைஸி லோனில் ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஏன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் தொழில் முனைவர்களுக்கு நியூவா வந்து நியூ ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு நிறைய லோன்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுல மெயினா நேச்சுரல்ஸ் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ கேட்டகரியில சப்சிடியோட நாங்க வந்து உங்களுக்கு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். அப் டு 25% வரைக்குமே உங்களுக்கு வந்து சப்சிடி அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதனால வந்து இப்போ மேக்ஸிமம் அதுல 10 lakhs வரைக்குமே நம்ம வந்து கோட் பண்ணலாம். ஸோ அப்படின்னும் போது நீங்க மீறி 7 lakhs தான் நீங்க வந்து பே பண்ணுவீங்க இஎம்ஐயா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து ரொம்ப கம்மி. அதுவுமே எங்களுடைய பிராண்ட் சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டா இருக்கு அப்படின்னா பிராண்டோட சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு எம்எஸ்எம்இ லோன்லயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸி ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஸோ வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு த்ரூ வெப்சைட் ஸோ www.naturals.com இந்த வெப்சைட் மூலமா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றீங்கன்னா டேரக்டா எங்களுடைய டெலிகாலிங் டீம் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய லொகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் டேரக்டா வந்து விசிட் பண்ணுவாங்க. வித்தின் ஒரு 20 to 30 daysலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்வான்ஸ் பே பண்ண அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 to 30 daysலேயே எங்களுக்கான டோட்டல் மிஷினரிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ்ல நாங்க கொடுத்துருவோம். ஆனால் ரொம்ப நாள் 2 months 3 months இல்லாம 1 month நீங்க பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 1 monthலயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா. மேம் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இனோவேட்டிவா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுவும் லோன்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ல லோன்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த நேச்சுரல் பிராண்ட்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர் வெப்சைட்ல கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படி அப்ளை பண்றது, ஸோ என்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். இப்போ நேச்சுரல்ஸ் பிராண்ட்ல ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கீங்களே, அந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? ஃப்ரான்ச்சைசி எடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஷாப் வந்து எப்படி ரன் ஆகுது? கம்பெனி சைட்ல இருந்து என்னென்ன சப்போர்ட்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? சார் இப்போ வந்து 1 month ஆகுது. ஓகே. ஆனால் கஸ்டமர்ஸ் வந்தாவ ரொம்ப லைக் பண்ணுறாங்க. வந்தால் இது நேச்சுரல்ஸாக இருக்குது. அப்புறம் ரெவியூவாக வந்து அவங்க ஃபீட்பேக் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பில் போட்டு கேஷ் வாங்கின உடனே நல்லா டேஸ்டியாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது, எப்போவுமே நாங்கள் வரணும்னு லைக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. இப்போ கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் சார் பண்ணி கொடுத்துருக்காங்க? சார் இப்போ மேக்ஸிமம் எல்லா சப்போர்ட்டும் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆமாம், அவங்களோட என்னென்ன ரிலேட்டடாக ஷாப் எல்லாமே நல்லா அப்படியே கொடுக்குறாங்க. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.